எந்த வீடு யாரா இருக்குன்னு இன்னைக்கு அலாட்மெண்ட் கொடுத்தாச்சு மேடம். குடிசையில கிடந்த எங்களுக்கு உங்களால ஒரு நல்ல வீடு கிடைச்சதுமா. ரொம்ப நன்றிமா. தெருவுல கிடந்த எனக்கு உங்களால வாழ ஒரு வீடு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, நம்ம ராமுவுக்கு தான். வணக்கம்மா. என்ன இங்க திடீர்னு? அதுவா, ராமோட ஒர்க்க இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா? முதல்ல முடிஞ்ச ஒர்க் இதுதானே? ஆமா மேடம், இந்த மாதிரி ஏழைங்களுக்காக 4 இடத்துல 4000 வீடு இந்த மாசத்துல முடிஞ்சிடும். சைதாப்பேட்டை மேம்பாலமும் ஆதம்பாக்கம் ஆஸ்பத்திரியும் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. தண்டையார்பேட்டை மார்க்கெட்டும் திருவான்மீர் சப்வேயும் அங்க உள்ள 2 பள்ளிக்கூடமும் 3 வாட்டர் டேங்கும் முடியிற கட்டத்துல இருக்கு மேடம். குட். ரோடெல்லாம் கான்கிரீட் போட்டாச்சுல? ஆமா மேடம். ஃபுல் ப்ராஜெக்டும் முடியும் போது இந்த மாவட்டமே குட்டி சிங்கப்பூரா இருக்கும். இந்த கிரெடிட் எல்லாம் ராமுவுக்கு தான். இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானங்க? என்னது இது பாருங்க. அட தலைப்புச் செய்தியை போட்டிருக்காங்க. நம்ம ராமு போட்டோ வந்திருக்கு. ஏழைகளின் கனவை நனவாக்கி வரும் புரட்சி இளைஞர் நெல்லிக்குப்பம் ராமு. சூப்பர்டா. மினிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது அவரு வீட்ல இல்லைன்னா இங்கதான் இருப்பாரு. ஆனா எங்க தெரியல. ஐயோ நீ யாரு? மினிஸ்டர் சார். ஏன் சிரிக்கிறாரு எனக்கு தெரியல. கலெக்டர் அம்மா கொஞ்சம் உட்காருங்க. இல்ல சார், நான் ரூம்ல வெயிட் பண்றேன். ஏய் பிரியா அலெக்சாண்டர் IAS, ரொம்ப நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மினிஸ்டர் கணபதியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. சரி, அதெல்லாம் போட்டோம். நான் விஷயத்துக்கு வரேன். அந்த நெல்லி குப்பத்துல இருக்கிற பிச்சைக்காரங்களெல்லாம் காலி பண்ணி அந்த இடத்தை எனக்கு ஒப்படைக்கணும். அந்த மணிக்கும் ராமுவுக்கும் பெரிய கான்ட்ராக்ட் பண்ற தகுதி இல்லைன்னு சொல்லி மீதி இருக்கிற 1000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட நம்ம குண்டப்பாவுக்கு கொடுக்கணும். அத உடனே செய்யலன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதம்மா. என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்க சொத்தை அப்பா வீட்டு சொத்தை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டத்துக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஐம் சாரி சார். கோடீஸ்வர அலெக்சாண்டரோட ஒரே ஒரு வாரிசு. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. தெரியுண்டி உன் வரலாறு எனக்கு. IAS படிச்சாலும் ரயில்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்த உன் புத்தி இன்னும் போகல. எங்கடி உன் அப்பன் அந்த பிச்சைக்கார அலெக்சாண்டர்? ஸ்டாப் இட். என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. ஆனா ஃபாதர் அலெக்சாண்டர் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. 3 வயசு வரைக்கும் ட்ரெயின்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த என்ன காப்பாத்தி IAS வரைக்கும் படிக்க வச்ச தெய்வம் ரெவரண்ட் ஃபாதர் அலெக்சாண்டர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேரை ஏன் பேர்ல சேர்த்துக்கிட்டது உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கதா? ஓ, என்ன கோடீஸ்வரின்னு சொன்னது நீங்க எல்லாம் தான், நான் இல்ல. மிஸ்டர் கணபதி, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. குட் பை. ஆட்டோ அண்ணா நகர் டவருக்கு போப்பா, சீக்கிரம் போப்பா. எங்கண்ணே நான் இவ்வளவு வேகமா போக சொல்றேன்? கலெக்டர் வீட்டுதாப்பா. பாவம் அந்த அம்மா நம்மளுக்காக கஷ்டப்பட்டு அந்த அம்மா வேலை போச்சுல. யாரா அவனுக்கு? ஏய் இறங்குடா. இறங்குடா. ஏய் என்ன சண்டை பிடிக்கிற? விடுடா. ஏய் ஏய் மினிஸ்டர் சொன்னா கேட்க மாட்டேல, இப்ப நாங்க சொன்னா கேப்படா. ஏய்
கையெழுத்து போட தெரியாதுங்க. பேனா பிடிக்க தெரிஞ்சிருந்தா நான் பெரிய மனுஷன் ஆயிருக்குல. விடுங்கயா. என்ன நக்கலா? விடுங்கயானே. அப்ப கை நாட்டு வைடா. ஏய் ஸ்டாப் பண்ணுடா. வைடா. முடியாது. ஏய் விடுடா. ஏய் விட மாட்டே. ஏய் அம்மா. வைடா. ஏய் உயிரோட திரும்பி போனா கை நாட்டு வைடா. இல்ல உன்னை போனமாக்கி நாங்க கை நாட்டு வைப்போம். அப்பா! எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? இனிமே தினமும் உன்னை பார்க்கணும்னு சொல்றதுக்காக தான். ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனா என் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இப்போ உங்க மேல கோபம் ஒன்றும் இல்லை. நாம் இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. உண்மையிலேயே சொல்றேன், உங்க அப்பாவையும் அண்ணனையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தோம், இன்னும் எங்க அப்பா பணம் பணம்னு தினம் அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா பஞ்சம் பட்டினின்னு இருந்த உங்க அண்ணன் மத்தவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கான். ராமோட மனசுல கால்வாசி கூட தர மாட்டானுங்க எங்க அப்பாவும் இங்க இருக்கிற மத்த அரசியல்வாதிகளும். உங்க அண்ணனை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவரோட மனசுக்காக மட்டும் இல்ல, தைரியத்துக்காக. எங்க அப்பா அனுப்பின அடியாட்களே அடிச்சு தூள் கிளப்பிட்டார்ல. உங்க அப்பாவும் அண்ணனையும் மாதிரி எனக்கு யாருமே இல்லை. ஏன் உங்களுக்கு தான் அப்பா இருக்காரே, அதுவும் எவ்வளவு பெரிய ஆளு. பெரிய ஆள் தான், ஆனா உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இல்லையே. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? அவர் என்னோட சொந்த அப்பாவும் இல்லை, ராமு என்னோட சொந்த அண்ணனும் இல்லை. என்னோட சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பசிக்குதுமா அம்மா, அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் கூடுமா, வயிறெல்லாம் வலிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா, அம்மா. கம்முனு கடை, சும்மா பசிக்குது பசிக்குது என்ன? ஏய் கரண்டி எடுத்து அடுப்புல போடுறீ. நாளைக்கு திருவிழால நாளைக்கு காசு பார்க்க வேண்டாமா? என்ன பெத்த அம்மா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னோட சின்ன வயசுல என்னை தூக்கிட்டு போயிட்டா அந்த மிருகம். எங்களை பிச்சை எடுக்க வச்சு அவன் நிறைய சம்பாதிப்பா. பசிக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க.
குண்டா இருந்தா பிச்சை தர மாட்டாங்கன்னு மட்டும் இல்ல, வயிறு நிறைஞ்சா எலும்பு தோலுமா இருந்தாலும் வாய் விட்டு அழ மாட்டாங்கன்னு பட்டினி போடுவாங்க. அம்மா அம்மான்னு கதர்ன பசினால மட்டும் இல்ல, காணாம போன குழந்தை கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்ட வருவாங்களே, அப்படி கோயிலுக்கு வர்ற கூட்டத்துல என் அம்மா அப்பா இருந்தா என்னை பார்த்து வாரி அணைச்சு முத்தம் தர மாட்டாங்களான்னு அழுத. யாருமே வரல. அப்பதான் ஒரு நாள் ஆண்டவ மாதிரி வந்து மணியப்பா என்னை காப்பாத்துனாங்க. இனிமே என்னோட வாழ்க்கையில பெத்த அம்மாவையோ அப்பாவையோ பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த ஜென்மம் இப்படியேதான். இந்த ஜென்மம் முழுக்க உனக்கு நான் இருக்கேன்.